والصوم لي ولا نجزي به آمنا بالله صدق الله مولانا العظيم எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவருக்கே உரித்தானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள் நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் நிறைவாக நிலவுமாக. ஆமீன். அங்கேக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பெரிய உதவியினால் ரமலானை நாம் அடைந்திருக்கிறோம். ரமலானுடைய முதல் பத்திலே நாம் 5 நோன்புகளை கொண்டிருக்கிறோம். இன்னும் மீதம் இருக்கக்கூடிய இந்த நோன்புகளை அல்லாஹ்வுடைய பேருதவியுடன் நல்ல முறையில் நோன்பு நோற்பதற்கும் அவர் விரும்பக்கூடிய முறையிலே நல்லமல் செய்வதற்கும் நல்ல நாயகம் எல்லோருக்கும் நல்வாய்ப்பை வழங்குவாராக. ஆமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்துகிற போது நீண்டதொரு உரை நிகழ்த்தினார்கள் என்று சஹாபாக்கள் கூறுகிறார்கள். ரமலானுடைய மாதத்தை பற்றி அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் இதை சிறப்பு சேர்த்திருக்கிறார் என்று ஹதீஸ்களில் வரக்கூடிய செய்திகளை பார்த்தால் நமக்கு மகிழ்ச்சி, ஆச்சரியம், அதே நேரத்தில் இதை எந்த அளவிற்கு நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் என்கிற கேள்வியும் வருகிறது. காரணம், 12 மாதங்களில் இந்த ரமலானுடைய மாதத்திற்கு மட்டும் அல்லாஹ் இவ்வளவு முக்கியத்துவத்தை தந்திருக்கிறார். மற்ற மாதங்களுக்கு இந்த முக்கியத்துவத்தை ஹதீஸிலோ குர்ஆனிலோ நம்மால் பார்க்க முடியவில்லை. ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ் இதற்கு வழங்கி இருக்கிற முக்கியத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு மூமின் தொழக்கூடிய ஒரு பர்துடைய 70 பர்துடைய நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறார். மற்ற மாதங்களிலே நாம் தொழுகிறோம், உலகமே தொழுகிறது. அந்த ஒரு தொழுகைக்கான நன்மை இத்தனை வரை தொழுதாக இன்னும் சொல்லப்படலை. ஆனால் ரமலானுடைய மாதத்தில் தொடரக்கூடிய ஒரு பருந்துக்கு 70 பருந்துகளுடைய நன்மையை அல்லாஹ் வழங்குகிறார். அதன் காரணத்தினால நம்முடைய சமூகம் பெரும்பாலும் ரமலான்ல ஒன்று செஞ்சா ஒரு பருந்துக்கு 70 நன்மை. அதனால ஜகாத் என்கிற பருதை கூட ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகம் ரமலானில் வைத்திருக்கிறது இல்லையா? ஒரு பருதை செஞ்சா 70 பருது நன்மை. அதனால ரமலான்ல பரலான ஜகாத்தை கொடுத்தா 70 வரை கொடுத்த நன்மை கிடைக்கும் இல்லையா என்கிற ஒரு ஆதங்கத்தில் முஸ்லிம் சமூகம் ரமலானுடைய மாதத்தில் ஜகாத்துக்கான மாதம் என்று நாம் முடிவு செய்திருக்கிறோம். ஒரு நபில் தொழுதால் ஒரு பர்து தொழுத நன்மையை அல்லாஹ் தருகிறார். மற்ற மாதங்கள் இந்த சிறப்பு சொல்லப்படல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஸஃபது பி மரதத்து ஷயாத்தீன். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் மனிதர்களுக்கு தொந்தரவு தருகிற சேட்டை செய்யக்கூடிய ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறது. இப்படி சொல்லலாம். மனித சமூகத்துக்கு ஷைத்தானுடைய தொந்தரவே இருக்காது. மற்ற நாள்ல மனிதனை வெளியெடுக்கக்கூடிய ஷைத்தானுக்கு வேலை ஜாஸ்தி. ரமலான் மாதம் வந்துட்டு அந்த ஷைத்தான்களுக்கெல்லாம் லீவு. அல்லாஹ் தஆலா விலங்கிடுகிறார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். மனிதர்கள் நல்லவர்கள் செய்வதற்கு, அவர்கள் அல்லாஹ்வோடு நெருங்குவதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் இந்த நோன்பாளிகளுக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்கிறது. அவர்கள் நோன்பு திறக்கிற வரை நமக்காக வேண்டி
சமூகத்திற்கு முஸ்லிம்களின் பாவ மன்னிப்பு தேடுகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பது இதெல்லாம் நமக்கு தெரிந்த செய்தி தான். புதிய செய்திகள் எதுவுமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நோன்பாளியினுடைய வாய் வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியினுடைய மனத்தை விட சிறந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதீஸ் இன்னும் கேளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய முக்கியத்துவங்கள், இதனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லக்கூடிய செய்திகள் நீண்ட ஹதீஸ்களில் வருகிறது. இந்த செய்திகள் எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், ரமலான் மாதத்திற்கும் ரமலானில் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கும் ரமலானில் செய்யக்கூடிய சிறிய பெரிய எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் மிகுந்த முக்கியத்துவம் மரியாதை இருக்கிறது. இல்லாட்டி ஒரு நோன்பாளி சாப்பிடாம இருக்கிறாரு, குடிக்காம இருக்கிறாரு, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாம இருந்தால் வயிறு காலியாக இருக்குமா இல்லையா? வாயிலிருந்து ஒரு விதமான வாடை, வாடை என்று தான் சொல்லுவாங்க, ஒரு வாடை வரும். அந்த வாடை பொதுவாகவே இயற்கையாக யாரும் விரும்ப மாட்டாங்க. கொஞ்சம் துர்வாடைய கொஞ்சம் வலி தேய்ச்சா நல்லா இருக்குன்னு எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கலும் ஃபௌசாயிம் அத்யபு இந்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க். அந்த நோன்பாளி வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துர்வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விடவும் சிறந்ததாக, உயர்ந்ததாக, மதிப்பிற்குரியதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். என்றால் இந்த ரமலான் மாதத்தில் ஒரு நோன்பாளியினுடைய எல்லா காரியங்களும் அல்லாஹ்விடத்தில் மிகுந்த மரியாதைக்குரியதாக இருக்கிறது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இது வெறுமனே சிறப்பை சொல்வதற்கு மாத்திரமல்ல, இதையெல்லாம் கொஞ்சம் சிந்தித்தால்தான் இந்த ரமலானை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் முடியும் என்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம். ஏன்னா ஒரு பொருளுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாத வரை அதனுடைய கடமையை நம்மால் செய்ய முடியாது. ஒரு குழந்தையுடைய கையில கொண்டு போய் ஒரு வைரக்கல்லை கொடுத்து அதை என்ன செய்யும்? மற்ற கல்லோட கல்லா தூக்கி கொண்டு விளையாடும் இல்லையா? அதுவே ஒரு வைர வியாபாரி இடத்தில் அந்த கல்லை கொண்டு போய் கொடுக்கிற போது அவருடைய சிந்தனை, அவருடைய உழைப்பு, முயற்சி எல்லாமே வேறு தரத்திற்கு மாறுமா இல்லையா? அப்போ இந்த ரமலானுடைய மாதம் என்கிற வைரம் குழந்தையின் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது ஒரு வைர வியாபாரியினுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்வியை நான் இங்கே முன்வைக்கிறேன். ஏன்னா இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்களை பொறுத்து தான் அது அமையும் இல்லையா? உதாரணத்திற்கு ஒரு பெரிய மல்டி மில்லியனர், அவர் வந்து மட்டும் செக் கொடுங்க, என்ன செக்குங்க? பிளாக் செக். எவ்வளவு வேணா ஃபில் பண்ணிக்கங்க, எந்த ஒரு செக் கொடுக்குறாரு. அப்போ அதை பற்றி விவரம் தெரிந்தவர்கள் எப்படி நாம் அதை பயன்படுத்துவோம்? ஒரு பெரிய கோடீஸ்வரர் எத்தனை கோடி எழுதினாலும் எத்தனை கோடி எடுத்தாலும் அவருடைய பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் கூட குறையாது. அந்த அளவுக்கு பெரிய மல்டி மில்லியனர். அப்படிப்பட்ட மனிதர் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். பிளாக் செக் கையில் இருக்கு. எவ்வளவு கப்பல் பண்ணுவோம்? அவரவர்களின் சக்திக்கேற்ப, அவரவர்களின் ஆசைக்கேற்ப, அவரவர்களுக்கு தெரிந்த சைபர்களை போட்டு ஃபில் பண்ணுவோமா இல்லையா? யாராவது சொல்லுங்க, எல்லா தினத்தில் அப்படியெல்லாம் ஒன்றுமே ஃபில் பண்ண மாட்டேன் அப்படியா? இல்லை. அப்போ அந்த வாய்ப்பை நாம் எப்படி கருதி கொள்வோமோ, பயன்படுத்திக் கொள்வோமோ, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலான் என்கிற ஒரு பிளாக் செக்கை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கஸானா அல்லாஹ்வை குறையவே குறையாது. எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் அல்லாஹ் தர காத்திருக்கிறான். எத்தனை கோடான கோடி மக்கள் நன்மைகள் செய்தாலும் அல்லாஹ் தர காத்திருக்கிறான். அப்ப இந்த பிளாக் செக்கை ரமலான் என்று நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமலை எப்படி நாம் பயன்படுத்த போகிறோம் என்கிற கேள்விதான் இந்த ஜும்மாவுடைய பிரதான உரையாக இருக்கிறது. எங்கேயிருக்கக்கூடியவர்களே, நல்ல அமல்கள் நிறைய செய்யணும், நிறைய செய்ய வேண்டும். உங்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. ரமலானுடைய மாதத்தில் நாம் பிரதானமாக வைக்கக்கூடிய இந்த நோன்பு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு காரியம்
இப்படிப்பட்ட நோன்பு நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். இந்த உலகத்தில் வந்த எல்லா வேதக்காரர்களுக்கும் எல்லா சமூகத்திற்கும் வழங்கப்பட்டது இந்த நோன்பு. நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு இப்படி சொல்லுவார், குத்திபா அலைக்கும் ஸியாம் கமா குத்திபா அலல் லதீன மின் ஸபிலிக்கும், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தவர்களுக்கு நோன்பு வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது. எதற்கு தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறைச்சம் உள்ளவர்களாக இறை பக்தி உள்ளவர்களாக மாறுவதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அதாவது நோன்பு வைப்பதன் மூலமாக மருத்துவ உலகம் சில பலன்களை சொல்கிறது. இன்னைக்கு எந்தெந்த நோய்கள்லாம் இருக்கிறது அந்த எல்லா நோய்களுக்குமான தீர்வு நோன்பு ஒரே வரையில சொல்லிடுறது. சில பேர் நோயாளிகள் நோன்பு வைக்கிறது இல்லை, வைக்கலாமா கேட்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்க சட்டம் என்னன்னு சொன்னால், நோன்பு வைக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நோய் சரியான பிறகு நோன்பு வைக்க வேண்டும். நோயாளியா இருக்கிறாரு, உடல்நிலை சரியில்லை, இப்ப நோன்பு வச்சா பலகீனம் ஆயிடுவாரு, மயக்கம் வரும், கீழே விழுந்துருவாரு, அல்லது உடலுக்கு எதிர்ப்பு பாதிப்பு என்று மருத்துவர் சொல்லியிருக்கிறார். இப்பெல்லாம் நீங்க நோன்பு வைக்காதீங்க என்று மருத்துவர் சொல்லியிருந்தால் அவர் தற்காலிகமாக நோன்பை விடுவதற்கு மார்க்கம் அவருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. எப்படி பிரயாணம் செய்யக்கூடியவர் நோன்பை விடலாம், அதற்கு பிறகு அல்லாஹ் செய்யும். அதே போலவே உடல்நிலை சரியில்லாதவர்கள் தற்காலிகமாக அவர்கள் நோன்பை விடுவார்கள். உடம்பு சரியான பிறகு அந்த நோன்பை அல்லாஹ் செய்யும். அந்த நோன்பை அவர்கள் திரும்ப நோக்க வேண்டும். அப்போ உடல்நிலை சரியில்லாமல் போகக்கூடிய நிலையில நோன்பை விடலாம் என்பதில்ல, தற்காலிகமாக அவர்கள் நோன்பை விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அதை கட்டாயமாக அல்லாஹ் செய்ய வேண்டும். உடம்பு சரியில்லை, படுத்துட்டாரு, அவ்வளவுதான், இனிமேல் அவர்களெல்லாம் ஆரோக்கியமா எழுந்து நின்று நடக்க முடியாது என்கிற சூழல் வருகிற போது அவருக்கு தான் மார்க்கம் சொல்லுகிறது, விட்ட நோன்பிற்கு அவர் ஃபிதியா கொடுக்க வேண்டும் என்கிற சட்டத்தை மார்க்கம் அவருக்கு சொல்கிறது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள், இந்த நோன்பிற்கு நிகராக வேறு எந்த அமல்களும் இல்லை. சங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால் இந்த ரமலானுடைய நோன்பு நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய தரமான பண்புகளை இந்த நோன்பின் வழியாக வெளிப்படுத்த வேண்டும். இறையச்சம் உள்ளவர்களாக உடல் ஆரோக்கியம் கிடைக்கணும். இறையச்சம்ங்கிறது உயர்ந்த பண்பு. இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்கும் இறையச்சத்தை மென்மேலும் பெருக்கிக் கொள்வதற்குமான ஒரு நல்ல வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஏன்னா மற்ற காலங்களில் நம்ம இந்த அளவுக்கு பாபத்தியாக கட்டுப்பாடுகளோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான வாய்ப்புகள் குறையலாம். ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதற்கான வாய்ப்புகளுடைய வசதிகளை அல்லாஹ் உண்டாக்கி கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? பாருங்க, காலையில முதல்ல எழுந்து சேவை செய்யறது, நீந்திருக்கிற தவைத்து சோபமதி நடந்ததாகி அவர்கள் அல்லாஹ் பற்றி நடக்கிற ஒரு ரகசிய உடன்படிக்கை இல்லையா? மைக் போடுறதில்லை, கேமராலாம் இல்லை, பேஸ்புக் எல்லாம் இல்லை, யாரும் அவரை கண்காணிக்கல, தண்ணி முடிச்சல, யாரும் எச்சரிக்கப்பட்டாங்க. ஆனா பாருங்க, காலையில நியத்து வைக்கிறார், நியத்து வைத்தது தொடங்கி மாலை வரை அவர் எதையும் சாப்பிடுவது, தண்ணீர் குடிப்பதில்லை. அவருக்கு ஆசை மனதில் இருந்தாலும் கூட அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் இருந்தாலும் அவர் நிறைவேற்றுவதில்லை. கண்ணியத்திற்குரியவர்களை யோசித்து பார்க்கிறோம். இதுதான் சுய கட்டுப்பாடு. இந்த ரமலான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இல்லையா? அப்ப நம்ம அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ரகசிய ஒப்பந்தம், நம்ம நியத்து வச்சிருக்கிறோம், நம்மளை யாரும் கண்டிக்க போறதில்லை, நம்ம யாரும் மிரட்டுவதில்லை, ஆனாலும் சுயமாக நாம் நோன்பை கடைபிடிக்கிறோம், சாப்பிடுவதில்லை, குடிப்பதில்லை, நம்முடைய ஆசைகளை நாம் அடக்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால் கண்ணியக்குரியவர்களை இன்னும் கூடுதலான சில நன்மைகளை, சில பண்புகளை இந்த ரமலானில் கடைபிடிக்க வேண்டும். என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், இந்த நோன்பு என்பதற்கு கேடயம், மாலம் யஸரில்லாஹ், அந்த கேடயத்தை ஒருவர் உடைத்து விடாதவரை அது அவருக்கு பாதுகாப்பு உடைத்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் பிரச்சனை இல்லை, நாம் கடைபிடித்து வருகிறோம். நோன்பு என்று சொன்னால் சாப்பிடாமல் இருப்பது, குடிக்காமல் இருப்பது என்பதை கிடந்து நம்முடைய கண்களும் நோன்பு தான், காதுகளுக்கு எந்த நோன்பு இருக்கிறது, நம்முடைய நாவுக்கு எந்த நோன்பு இருக்கிறது, அதற்குண்டான கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கிறதோ
காலங்களில் இருப்பதை கொண்டே ரமலானிலும் ஒருவர் என்ன செய்கிறார்? தகாத காட்சிகளை பார்க்கிறார் என்று சொன்னார். மற்ற காலங்களில் இருப்பதை போலவே கேட்கக்கூடாத விஷயங்களை கேட்கிறார் என்று சொன்னார். மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயங்களை அவர் பேசுகிறார், போய் பேசுகிறார், புறம் பேசுகிறார் என்று சொன்னார். இப்பொழுது இவருக்கு இந்த நோன்பு பயன்படுது இல்லைங்களா? பெருமானார் சொன்னார்கள், இவருக்கு இந்த நோன்பு பயன்படாது. என்னையர்களே, நான் இப்படி சொல்ல வருகிறேன். ஒரு பெரிய நிறுவனம் ஒரு பொருளை தயாரிக்கிறது. அது ஒரு தரத்தை வைத்திருக்கிறது. அந்த தரத்திற்கு ஏற்றாற் போல் அந்த பொருள் இருந்தால் ஒப்புக்கொள்கிறது. இல்லாட்டி என்ன செய்யறாங்க? நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டியில ரிஜெக்ட் பண்ணாங்களா இல்லையா? பார்க்கத்தான் செய்யணும். நாம் எதிர்பார்க்கக்கூடிய தரத்த பொருளில் இல்லை, எனவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் நீக்கி விடுகிறார்கள். அப்படிங்களா? இந்த ரமலானுடைய நோன்பிற்கு அல்லாஹ் ஒரு தகுதியை தராதத்தை வைத்திருக்கிறார். அல்லாஹ் இந்த நோன்பிற்கு ஒரு குவாலிட்டியை எதிர்பார்க்கிறார். வெறுமனை சாப்பிடாமல் குடிக்காமல் உங்களது ஆசைகளை அடங்கிக் கொள்வது மாத்திரம் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பல்ல. என்ன எதிர்பார்க்கிறார்? பெருமானார் சொன்னார்கள், சில பேர் நோன்பு வைக்கிறார்கள், அவர்களுடைய நோன்பு என்பது வெறுமனை பசித்திருக்கிறார்கள். ரொம்ப சாயிமி லைசமின் சியாமிகி லைசலகுமின் சியாமிகி இல்லஞ்சு. அவர்கள் நோன்புள்ள வெறுமனை பசித்திருக்கிறார்கள். என்னன்னு அர்த்தம்? மற்ற நாட்களில் பேசக்கூடிய அதே விஷயத்தை போய் பேசுறது. மற்ற நாட்களில் எப்படி இருந்தாலும் போய் பேசினார், புறம் பேசினார், தகாத வார்த்தைகளை பேசினார். இப்பொழுது அதையே பேசுகிறார். இந்த ரமலானுடைய மாதம் என்கிற காரணத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாதா? கூட இருக்கிறவங்க எதையாவது பேசுறாங்க என்று சொன்னார். பெருமானார் சொன்னார்கள், உங்களிடத்தில் யாராவது தர்க்கம் செய்ய வந்தால் பள்ளி நீ சாயும், நான் நோன்பாளி பார்ப்போம், நீங்க பேசுற விஷயத்த பேச மாட்டேன்னு சொல்லுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறோம், மூன்றாவது நபரை பற்றி பேசுகிறோம். என்ன சொல்றது தெரியுமா? இது ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகளை பற்றி பேசினால் அந்த நோன்பை பாதித்து விடும் என்று அதிசயில வந்திருக்கிறது. பயான்ல சொல்றாங்க, ஆனா இந்த பேச்சு இந்த ஒரு மாசத்துக்கு தள்ளி போடணும்னு சொல்லுங்க. நிச்சயமாக அவர் உங்களிடத்திலே பேச மாட்டார். இனி இன்னொருத்தர் போய் பேசுவதற்கு அவர் வெட்கப்படுவார். அதாவது ஒன்று தவறு செய்வது, இன்னொன்று தவறுக்கு மறைமுகமாக உதவுவது. ஒருத்தர் வந்து நம்ம இடத்துல ஒரு நெருங்கலை பற்றி கீமத் பேசுறார், புற பேசுறார் வைக்கிறார். நாம் ஒண்ணுமே பேசல, அமைதியா அதை கேட்டோம்னா என்ன அர்த்தம்னா நாம் அதுக்கு பக்கபலமா இருக்கிறோம். நாம் சொல்ல வேண்டும், நான் நோன்பாளியாக இருக்கிறேன், இப்பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்னால கேட்க முடியாது என்று நாம் சொல்லுகிற போது கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு மனிதனிடத்தில் சென்று இப்படிப்பட்ட விஷயங்களை அவர் பேச மாட்டார். அந்த அளவுக்கு கூட தைரியம் இல்லையா? என்னுடைய நோன்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தால், நான் நன்மையை பெற வேண்டும் என்று நினைத்தால், இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய நோன்பை இவ்வளவு கஷ்டப்பட்டு வைக்கணும். கடுமையான வெயில் இல்லையா, வேலை, உழைப்பு, இப்படிப்பட்ட நேரத்தில் என்னுடைய நன்மையை பாழாக்குவதற்கு இப்படி ஒரு விஷயம் வருகிறது, இப்படி ஒரு நபர் வருகிறார் என்றால் நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. எனவே நோன்பு என்பது வெறுமனே பசித்திருப்பது என்பதல்ல, நம்முடைய அங்க அவயங்களையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, கடுமையான வெயில்காலம். பொதுவாகவே நோன்பு வச்சா பல பேருக்கு செய்ய கொடுக்காத நோன்புன்னு ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. நாங்கள் அடிக்கடி சொல்வது அப்படி சொல்லாதீங்க, நாங்கள் எச்சை கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நோன்பு என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஒரு அன்பளிப்பு. எச்சில் விடுக்கலாம், தப்பு கிடையாது. காரில் எச்சில் விடுங்குவது, சரியோடு விடுங்குவது அது மார்க்கத்தில் விரும்பத்தகாத மக்ரூஹ் என்று சொல்லப்பட்ட ஒன்று. அப்படியே ஒருத்தர் விடுக்கிட்டால் அதனால் நோன்பு முடியாது. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? நோன்பு சாப்பிடாமல் குடிக்காமல் எப்படிப்பா இருக்கிறீங்க? அதெல்லாம் இருக்கிறாங்க, நோன்பு வச்சு பாருங்க, பழக்கமாயிருக்கும். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பதிலை சொல்ல வேண்டுமே தவிர எங்களுக்கு பழக்கமாக விட்டது என்று சொல்லலாமே தவிர அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் நாங்கள் அப்படி வைக்கணும் என்று சொல்லக்கூடாது. எதிர்ப்புரியவர்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை விரியத்தோடும் நேசத்தோடும் செய்யணும். அதுவும் குறிப்பாக இந்த ரமலானுடைய காலங்களில் கடுமையான வெயில் காலம். நம்மெல்லாம் வந்து முதலாளிகளாக இருப்பவர்கள் இருக்கிறார்கள். இங்கே ரோட்டில் போய் பாருங்க, கூட்ட நோக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கடும் வெயிலில் இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கான கூலி அல்லாஹ்விடத்தில் உயர்ந்ததாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எண்ணிக்கை குறித்து 700 வரைக்கும் தரப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்காங்க இல்லையா? ஏன் நோன்பை பற்றி மட்டும் அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறார் என்றால், நோன்பாளிகள் எல்லோரும் ஒரே விதமான சிரமங்களை மேற்கொள்வதில்லை. ஒவ்வொருவருடைய சிரமமும் ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கு இல்லையா? சில பேருக்கு உடல் உழைப்பு இருக்கிறது, சில பேருக்கு உடலும் மனதும் அறிவும் சேர்ந்த உழைப்பு இருக்கிறது. எனவே ஒவ்வொருவருடைய உழைப்பிற்கும் சிரமத்திற்கும் தியாகத்திற்கும் ஏற்றார் போல் அந்த நன்மையை அல்லாஹ் வழங்குகிறார். அப்ப சிரமமாக தான் இருக்கும். எனவே நோன்பை கடினமாக கருதக்கூடாது, கடினமாக காட்டிவிடவும் கூடாது. நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். இந்த ரமலானுடைய நோன்பினுடைய சிரமங்களை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் உதவி செய்வார். மிக குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக செய்ய வேண்டிய 4 காரியங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியலிட்டிருக்கிறார்கள். ஒன்று, ஷஹாதத் லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமா சொல்வது. நம்ம சாதாரணமாகவே உட்கார்ந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு 100 முறை ஓதுகிறோம். 100 முறை தாராளமாக ஓதிவிடும். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் செய்ய வேண்டிய காரியங்கள் என்று பெருமானார் சொல்லல, அதிகமாக செய்ய வேண்டிய காரியங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானை நன்மைக்குரியதாக ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நழுவவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் நாம் இதை கருத்தில் கொள்ள வேண்டும். சூஃபியாக்கள் ஒரு படங்கள் அவங்க தொழுகைக்கு இதுதான் கடைசி தொழுகை நினைப்பாங்க. இதுதான் கடைசி தொழுகை. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, இதுக்கு பிறகு நமக்கு தொழுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று நினைத்து விட்டால் அந்த தொழுகையில் நாம் கொஞ்சம் கவனக்குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்ப நல்லவர்கிட்ட நம்ம என்ன நினைக்கிறோம், இதுதான் நம்ம கடைசி ரமலான், பயப்பட வேண்டாம். இந்த ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உற்சாகம் உத்வேகத்திற்காக வேண்டி சொல்லுகிறேன். இந்த ரமலான் நமக்கான கடைசி ரமலான், இதிலே பெற வேண்டிய நன்மைகளை நாம் ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது என்கிற ஒரு உத்வேகம் நமக்கு பிறக்கணும்னு சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இதை நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், அதிகமாக செய்ய வேண்டிய காரியங்கள், ஒன்று கலிமாவை அதிகமாக சொல்லுங்கள், இரண்டாவது அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் அதிகமாக செய்யுங்கள் என்றார். அஸ்ஸக்ஃபிருல்லாஹ் ஒரே ஒரு அறவழிதான். சகஜமாக நாம் நின்ற நிலையிலோ உட்கார்ந்த நிலையிலோ அல்லது படுத்த நிலையிலோ அஸ்ஸக்ஃபிருல்லாஹ் அவர் 100 சொல்லலாமா இல்லையா? தாராளமாக சொல்லலாம். ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகு 100 சொல்ல முடியும். அதே போல பெருமானார் சொன்னார்கள், தஸ்தலூனல்லாஹ் ஜன்னத்தை, அல்லாஹ்விடத்திலே சுவனத்தை கேளுங்கள். நான்காவதாக தஅஊதுன பிஹி மினன்னார், அல்லாஹ்விடத்தில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்பதும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதும் நம்முடைய தலையாய கடமை. அப்படிப்பட்ட இந்த 4 அமல்களை, கலிமா சொல்வது, இஸ்திக்பார் செய்வது, சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே தேடுவது, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவது, இதுவெல்லாம் நம்முடைய துஆக்களை அதிகமாக இருக்க வேண்டும். துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய மாதம் என்பதால் நம்முடைய தேவை, நம்முடைய குடும்பத்தின் தேவை, நம்முடைய ஊர் மக்களின் தேவை, நம்முடைய நாட்டின் தேவை என்பதாக நிறைய இருக்கிறது இல்லையா? இதெல்லாம் வரும்போது அல்லாஹ்ட்ட கேட்கிறோமா இல்லையா? அல்லாஹ் நல்ல ஆட்சியாளர்களை கொடுக்கும், நல்ல தலைவர்களை கேட்கிறோமா இல்லையா? நாம் கேட்டால் அல்லாஹ் தஆலா ஒரு மாற்றத்தை தருவார். நல்லது. அப்படிப்பட்ட பிரச்சனைகளில் விடுபடுவதற்கான வாய்ப்பையால் அல்லாஹ் நமக்கு தருவார். கண்ணியத்திற்குரியவர்களே, நடந்து முடிந்த பிறகு வருத்தப்படுவதில் எந்த பலனும் இல்லை. எனவே துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இந்த மாதத்தில் அதிகமாக துஆ செய்யப்படுவதற்கு பிறகு வீடுகளில் இருக்கிற போது இந்த அலஞ்சலர்களுடைய நேரங்களில் பெண்களுக்கும் இந்த செய்திகளை சொல்லி அவர்களையும் இந்த நல்லவர்களை செய்யும்படியாக நாம் அவர்களை ஆர்வப்படுத்த வேண்டும். அல்லாம முஜத்தித் அல்ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், ரமலானுடைய மாதம் ஒரு மனிதர் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறாரோ அப்படித்தான் அந்த வருடம் முழுவதும் அமையும் என்று சொல்கிறார். ரமலானுடைய மாதத்தில் ஒருத்தர் உற்சாகமா ஆரோக்கியமா நல்லவர்கள் செய்தால் அதன் பரக்கத்தினால் அந்த வருடம் முழுவதும் ரமலானில் இருந்ததை போலவே அவர் இருப்பார் என்று அவர்கள் சொல்கிறார்கள். மேன்மக்களுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் படிக்க வேண்டும். நல்ல நாயன் குர்ஆனிலே சொல்லுகிறார், குலூ வஷ்ரபூ ஹனியன் பிமா ஸலஃப்தும் ஃபில் அய்யாமில் சாலியா. எங்கே சொல்ல வார்த்தைங்க? சொர்க்கத்தில் அல்லாஹ் சொல்வார், நோன்பாளிகளை பார்த்து, சொர்க்கத்திற்கு வந்த நோன்பாளிகளை பார்த்து சொல்வார், குலூ வஷ்ரபூ ஹனியன், நீங்கள் மகிழ்ச்சியோடு சாப்பிடுங்கள், பிமா ஸலஃப்தும் ஃபில் அய்யாமில் சாலியா. ரமலானுடைய காலங்களில் உலகத்தில் நீங்கள் சாப்பிடாமல் குடிக்காமல் இருந்தீர்களே, அதற்கு பாரமாக இங்கே நீங்கள் மகிழ்ச்சியோடு சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்வார் என்று குர்ஆனில் வருகிறது. வல்ல நாயன் அப்படிப்பட்ட நோன்பாளிகளாக அல்லாஹ் ரசூலும் இந்த நோன்பை எப்படியெல்லாம் வைக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ அந்த
தரத்தோடும் தகுதியோடும் இந்த நோன்பை வைக்கக்கூடிய நசீபை அல்லாஹ்